என்னை கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு கேட்டால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னை வந்து கூப்பிட்றாங்க. என்னை எதுக்கு கூப்பிட்றீங்க? நான் வந்து இங்கே எதாவது திட்டுவேன். அப்புறம் கூப்பிட்டேன் திட்டினாங்க. நீங்கள் இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பி இளங்கோ குமணன் எங்களை எல்லாம் பாராட்டுவதற்காக பொறுக்கி தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் பொருந்துகின்றோமோ இல்லையோ, இவர் போன்ற குமணன்கள் இருக்கும் வரை தமிழ் அழியாது என்ற நம்பிக்கையை நான் இந்த மாமன்றத்தில் பெற்றேன். தமிழ் எல்லாருக்கும் பொதுவானது இல்லை, தமிழ் இறைக்கு அப்பாற்பட்டது. நான் அவர் சொன்ன தேதியில் நான் போய் உட்கார்றேன் வீட்டில், அவருக்காக காத்துட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து அந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய அழைப்புதழ், நான் அழைப்புதழ் எடுத்து பார்த்தா கீழே தொகுப்புரை விஷாலி கண்ணதாசன் இருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் மூடி வச்சுட்டேன். தம்பி நீ டாக்டர், அந்த பொண்ணும் டாக்டர், அம்மாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு நீ வந்து வீட்டில் உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு அவனுக்கு சமையல் அடைதான். இப்போ திரைப்படங்களில் நடிக்கக்கூடியவர்கள் பிரபலமானவர்கள் சிவகுமார் ஐயால இருந்து புதிதாக வரக்கூடியவர்கள் வரைக்கும் அப்போ அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து சிவாஜி பேசின வசனம், கலைஞருடைய வசனம், சிவாஜி நடித்ததை தான் நாங்கள் வந்து நடித்து காமிச்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நிறைய பேர். இப்போ நான்லாம் அதில் போல, ஆனால் நானும் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். நானும் கலைஞர்கிட்ட தான். நான் 4வது வகுப்பு படிக்கும் போதே நான் வந்து மனோகரா வசனங்களை வந்து பேசி நடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அழைத்து வரவில்லை இழுத்து வர செய்திருக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டு அவர் பேசுற அந்த வசனங்கள் இருக்கு இல்லையா, அப்போ தமிழ் தெரிஞ்சது. அப்போ நமக்கு ஒரு ஆசிரியராக கலைஞர் அங்கே இருக்காங்க. அந்த தமிழை எப்படி எழுதணுங்கிறதுக்கு அவர் ஆசிரியர் அப்படின்னா, அந்த தமிழ் எப்படி உச்சரிக்கணுங்கிறதுக்கு நடிகர் திலகம் ஆசிரியர். நிச்சயமா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கவனிக்கிறோம், கொஞ்சம் தாண்டி வந்து கவனிக்கும் போது காதலால் மெல்ல கால் பார்த்து நடந்து வர அப்படின்னு கண்ணதாசன் எழுதுறாரு. ஆமா, காதலாள்ன்ற வார்த்தை வித்தியாசமா இருக்கே. இது முதல்ல அது வாயில நுழையல. காதலாள் கொஞ்சம் விட்டாலும் கரணம் தட்டினா மண்ண மாதிரி வார்த்தை மாறி போயிடும். காதலாள் காதலாள் காதலாள், என்ன அற்புதமான வார்த்தை. காதலாள் மெல்ல கால் பார்த்து நடந்து வர. கண்ணதாசன் அங்கே ஒரு ஆசிரியர். ஆமா, நிச்சயமா நிச்சயம். தேடி பிடிச்சி கண்ணதாசனுடைய பாடல்களுடைய வரிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தமிழ் இன்னும் அழகா இருக்கு. ஆமா, நீங்க கண்ணதாசன் சொல்லும்போது அவரு இசைக்கவியா கூட அதை சொல்லுவார். அதாவது பண்டிதர்கள்ட்ட இருந்த தமிழை பாமரர்களுக்கு கொண்டு வந்து கண்ணதாசன் ஐயாவுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கு அப்படின்வாரு. அவங்களும் குருதான். அது குருதான். அது வந்து நம்ம என்ன படிக்கிறோம், என்ன பேசுறோம், எந்த கண்ணதாசனுடைய பாட்டை வந்து நம்ம திருப்பி பாடுறோம், அந்த பாட்டை நம்ம உச்சரிக்கிறோம், அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னு தெரியாமையே தமிழர்கள் வந்து அந்த பாடல்கள் ரசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதை தெரிந்துகிட்டு அதை நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்துறவங்க தங்களுடைய லௌகீக வாழ்க்கையிலும் மேல வந்துடுறாங்க. நான் அப்படி வந்து ஒருத்தன் தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து கலைஞரை வந்து தொடர்ந்து பின்பற்றிட்டு இருக்கேன். கலைஞருடைய வசனங்களை கேட்டு வந்தவன். அதற்கு பிறகு அவருடைய அரசியல் மேடை பேச்சுக்களை வந்து கேட்கிறேன், அவரை பத்தி படிக்கிறேன். எனக்கு கலைஞர் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றது, ஒரு வியக்கத்தக்க ஒரு கதாநாயகனாக இருக்கிறார். பிரமித்து பார்த்து இருக்கிறேன். அந்த கலைஞர் முன்னாடி பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆயிடுச்சு. எங்க அப்போ அவர் வந்து எதிர்கட்சியில் இருக்காரு. நடிகர் எம்.ஆர். ராதாவுடைய மகன் நடிகர் ராதா ரவி அவர்கள் என்ன ஒரு நாள் கூப்பிடுறாரு. ராதா ரவி வந்து எங்களுடைய அப்பாவுடைய மாணவர். புதுக்கல்லூரியில் எங்கள் அப்பா கிட்ட அவர் பியூசி படித்தார். அதனால என்ன அவருக்கு தெரியும். வாத்தியார் மாவனே தான் என்னை கூப்பிடுவார். ஒரு நாள் என்னை கூப்பிட்டார், வாத்தியார் மாவனே வாடான்னாரு. வீட்டுக்கு போனேன் தென்னம்பூரில். இந்த மாதிரி நான் வந்து தலைவரை வச்சு ஒரு நடிகை வேலை எம்.ஆர். ராதா விருது வழங்கும் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துகிறேன், நீ தான் அதுக்கு வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலைஞர் அது சரி என்ன பண்ணுறேன்னு டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாரு, யார் யார் நடிகர்கள் வராங்க எல்லாம் நல்லா பண்ணிக்கணும், எனக்கு தலைவர் வராருலாம் சொன்னார். சரி, அப்புறம் அதுக்காக ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஒருத்தர் வர சொன்னார். ஒரு வாரம் கழிச்சு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லு, அப்புறம் நம்ம நிகழ்ச்சிக்கு போயிடலான்ட்டு. நான் அவர் சொன்ன தேதியில் நான் போய் உட்கார்றேன் வீட்டில், அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி வந்து அந்த நிகழ்ச்சியினுடைய பெரிய அழைப்புதழ் இருக்கு. நான் அழைப்புதழ் எடுத்து பார்க்குறேன். பார்த்தா கீழே தொகுப்புரை விஷாலி கண்ணதாசன் இருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. நான் மூடி வச்சுட்டேன். அவர் சொல்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காது, நேராக கூப்பிட்டு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறேன். அப்புறம் வந்தார், வந்து உட்காந்து என்ன ரெடி பண்ணிட்டியாலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் பண்ணிட்டேன்னு. இப்போ நான் ரெடி பண்ணி என்ன பிரயோஜனம், நான் தான் இல்லையே அப்படின்னு. என்ன நீ இல்லை அப்படின்னு. இல்லை பேர்ப்பா, நான் தானே சொல்லியிருக்கேன், நீ தான், அது என்னை கேட்காம போட்டாங்க, நீ தான் அப்படின்னு. அப்பவும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது, எப்படி நடக்கும். ஆனால் அப்புறம் நான் தான் பண்ணேன். நான் அதை பண்ணும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக கலைஞர் அந்த வழக்கமான அவருடைய பரிவாரங்களோட வராங்க, மேடைக்கு வராங்க, வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்தோடனே நான் ஆரம்பிக்கிறேன். நான் என்னுடைய தொகுப்புரையை நான் இப்படி ஆரம்பித்தேன். கலைஞர் உட்காந்துருக்கார் மேடையில், மக்கள் முழுக்க காமராஜர் ரங்கத்தில் நடக்குது, மக்கள்லாம் இருக்காங்க. நான் வணக்கம்லாம் ஆரம்பிக்கவில்லை, நேராக உள்ளே போகிறேன்.
அந்த வீடு திருமண விழாக்கோலம் பூண்டிருந்தது. சுற்றமும் சூழலும் திருமணத்திற்காக தயாராகி கொண்டிருந்தார்கள். திடீரென்று மணமகனை காணவில்லை. பதறிப்போன பெண் வீட்டார் தேடத் தொடங்கினார்கள். அந்த மணமகன் பக்கத்து தெருவில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கொண்டிருந்தார். அன்றைய விழாவின் மணமகன்தான் இன்றைய விழாவின் தலைமகன் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோன்னே அவர் அது வரைக்கும் பக்கத்தில் துரைமுருகன் ஐயாட்ட பேசிகிட்டு இருந்தார். நான் ஆரம்பித்தோன்னே அப்படி திரும்பி அப்படி பார்த்துட்டே இருந்தார். ராதாரவி எந்திரிச்சு அப்படி போனார். போய் அவர்கிட்ட போய் ஏதோ பேசிட்டு திரும்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனால் தலைவர் உன் பேர் என்னன்னு கேட்டாரா அப்படின்ட்டு போனார். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசிட்டு வைரமுத்து பேசினார். நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தராக கூப்பிட்டு விட்டு கடைசியாக இவரை கூப்பிடுறேன். அப்போ போய் மேலே போய் நின்று சொன்னேன், இதுவரை எல்லோரும் தமிழ் பேசினார்கள், இப்பொழுது தமிழ் தானே தன்னை பேச வருகின்றது. திருவாரூர் தமிழ் தேர் ஒன்று வார்த்தை ஊர்வலம் நடத்த வருகின்றது அப்படின்னு சொல்லி தலைவர் வந்தார். பேச ஆரம்பித்தார். பேசும்போது சொன்னார், இங்கே எல்லோரும் நன்றாக தமிழ் பேசினார்கள். தம்பி வைரமுத்து நீண்டதொரு உரையாற்றினார். இங்கே தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பி இளங்கோ குமணன் எங்களை எல்லாம் பாராட்டுவதற்காக பொறுக்கி தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் பொருந்துகின்றோமோ இல்லையோ, இவர் போன்ற குமணன்கள் இருக்கும் வரை தமிழ் அழியாது என்ற நம்பிக்கையை நான் இந்த மாமன்றத்தில் பெற்றேன். பட்டம் கிடைச்ச மாதிரி இன்னைக்கு அவர் கலைஞருக்கு சொல்லி வாழ்க்கை வந்து ஒரு ஒரு கட்டத்தில் எனக்கு அப்படியே முடிந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் யாரை பார்த்து வேந்து அவருடைய வாயிலிருந்து குமணங்கிற வார்த்தை வருது அப்படிங்கிறதே எனக்கு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. நடிகர் திலகம் பற்றி ஒரு வார்த்தை சொன்னீங்க, குரு, தமிழுக்கு அவர் குருன்னு சொன்னீங்க. அப்போ ஒரு குருவா இருக்கிறதுக்கு ஒரு பண்டிதனாவோ ஒரு வாத்தியாரோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி கலையில இருந்தும் பல விஷயங்கள் நம்ம பெற்றிருக்கோம். அதாவது முதல் முறையா தமிழ் குரல் ஒழிச்சது வந்து பராசக்தி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு நமக்கு. ஸோ அது அப்போ நடிகர் திலகம் ஆகட்டும், வசனம் எழுதின கலைஞராகட்டும், பாடல் எழுதின கண்ணதாசன் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து தமிழை எளிமைப்படுத்தி நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க. உண்மை. நீங்கள் பராசக்தியினுடைய சிறப்பிற்கு எது காரணம், கலைஞரின் வசனமா நடிகர் திலகத்தின் உச்சரிப்பா அப்படின்னு நம்ம இன்னைக்கும் வந்து பட்டிமன்றம் நம்ம நடத்தலாம். தீர்ப்பு வந்து இரண்டும் அப்படிங்கிறது தான் நியாயமான தீர்ப்பாக இருக்கும். அம்பாள் எந்த காலத்தில் நான் பேசினாள் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இன்னமும் விடையில்லா கேள்வியாகவே இருக்கு. அந்த எழுத்தும் அந்த உச்சரிப்பும் காலத்திற்கும் தமிழ் சமூகத்தால் கொண்டாடப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அங்கிருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து வீரனே தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை பாராட்டினீர்களோ அவனை அந்த மனோகரனை இந்த சங்கிலியால் பிணைத்து சபை நடுவை நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்களது தனியார் ஆசைக்கு பேர் கட்டளையா தந்தையே அப்படிங்கிற வசனம் தாண்டி மனமா அது மாறுமா அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை வசனம் வரைக்கும் தமிழ் சிவாஜி கிட்ட வந்து நின்று என்ன நீ எப்படி வேணா உபயோகப்படுத்திக்கோன்னு சொன்ன மாதிரி அவர் தமிழை கையண்டார். அது வந்து நடிகர் திலகத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இது வந்து தமிழை நேசிக்கின்றவர்கள், தமிழ் அறிந்தவர்கள், தமிழ் ஆய்ந்தவர்கள் யாராலும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. தமிழ் மட்டும் இல்லை, இதை தாண்டி ஆந்திராவினுடைய மிகப்பெரிய நடிகர் நாகேஸ்வரராவ் சார் ஒரு வார்த்தை சொன்னார், 52 வரைக்கும் நானும் என் டி ராமராவ் தான் திரையுலகத்தில் முக்கியமான ஆட்கள். ஆனால் தமிழ் பேசும் ஒரு நடிகன் வந்தான், ஒரு சூறாவளி வந்தது, சுனாமி வந்தது, நாங்களாம் தூக்கி ஹைதராபாத்துக்கு வீசப்பட்டோம். அந்த உச்சரிப்பும் அந்த அழகும் அது நம்ம மட்டும் தமிழர்கள் மட்டும் இல்லை, அவங்களும் பாராட்டும். நான் தெலுங்கு திரையுலகத்தில் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களோட பழகும்போது எல்லாரும் சொல்றது நடிப்பு மட்டும் இல்லை, சிவாஜியோட உச்சரிப்பு, அந்த தமிழ் எவ்வளோ அழகா இருக்கு, அது புரிய கூட வேணான்னு அவங்களுக்கு அர்த்தம் கூட புரியாது. ஆனால் அந்த ஓசையும் அந்த கம்பீரமும் அது தமிழுக்கு அழகு. அது மாதிரி நீங்க வந்து கலைஞர் ஐயா பத்தி சொன்னீங்க, அது உண்மை. அதே உண்மை எப்படியோ ஒரு மிகப்பெரிய புரட்சியும் மாற்றமும் அண்ணாவின் தமிழால் ஏற்பட்டது. உண்மை. அந்த நேரத்தில் அண்ணாவுடைய தமிழ் மாணவர்கள் எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது. ஒரு போராட்டம் நடத்துற ஜென்ரலா இந்திய எதிர்ப்பு போராட்டம் சொல்லும் போது கட்சி அரசியல் போராட்டம் அல்ல, அது ஒரு விழிப்புணர்வு போராட்டமா நடந்தது. அதுக்கு காரணமே அண்ணாவுடைய தமிழ். சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க, அண்ணாவுடைய தமிழ் அன்பாளர்கள் நெடுஞ்செழி ஒரு மிகப்பெரிய கூட்டம், வெறும் தமிழ். அந்த தமிழ் பேச்சு கேட்டுதான் மாற்றம் ஏற்பட்டது. இன்ன வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த தமிழ் தான். இந்த தமிழ் என்ன செய்யும் அப்படின்னா, தமிழ் இவ்வளவு செஞ்சிருக்கு. தமிழ் அரசாங்கம் ஆமா ஆண்டு ஒரு 50 வருஷமா. ஆமா. நீங்க
எந்த மொழி தன்னை சார்ந்தவர்களை சிந்திக்க வைக்கின்றதோ, செயல்பட வைக்கின்றதோ, வாழ வைக்கின்றதோ அந்த மொழி தான் சிறந்த மொழி. நீங்க இப்ப அண்ணா தமிழ் சொன்னீங்க, நாவலர்னு சொல்லப்படுற நெடுஞ்செழியன் தமிழுக்கு, கலைஞர் தமிழுக்கு, பெரியார் தமிழ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம சொன்ன இந்த வரிசையில் இருக்கிறவர்கள் யாருடைய தமிழையும் வந்து நீங்க பெரியாரோட தமிழோட ஒப்பிட முடியாது. பெரியாரோட தமிழ் வந்து பேச்சு தமிழ், இயல்பா பேசுற தமிழ். ஆனா நான் அந்த தமிழை மிகப்பெரிய உயர்வான தமிழா நான் பார்க்கிறேன். ஏன்னா தனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு 1000 பேர் பாமரனிலும் மிக எளிய பாமரன், அவனுக்கு புரியுற மொழியில அவர் பேசினார், அவனை சிந்திக்க வச்சார். நீ சிந்தி, உனக்கு எது சரின்னு பொழுது அதை செய் அப்படின்னாரு. காலம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் பெரியார் வந்து எதிர்ப்பை சந்திச்சுட்டு இருந்தாரு. யாருக்காக பேசினாரோ அவர்களாலேயே தூற்றப்பட்டார், இன்னமும் வந்து தூற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ் சமூகம் பெரியாரை கொண்டாடும். ஏன்னா அந்த ஒரு சிந்தனைவாதி, ஒரு சமத்துவவாதி, தனக்கு முன்னாடி இருக்கிறவங்க நல்லா வரணும்னு நினைச்ச போது அதனால தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை அப்படிங்கிற துணிச்சலோட இறங்கி தன்னுடைய வயதான காலத்திலும் தெரியும் பெரியாரோடு இறப்பதற்கு முந்தின நாள் கூட கூட்டத்தில் பேசிட்டு. ஸோ அப்போ தமிழ் வந்து ஒரு மொழிங்கிறது வந்து தன்னை சார்ந்தவர்களை வந்து கட்டிணைத்து ஒன்றிணைத்து அவர்களை வந்து அவர்களை மேம்பட செய்து அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த மொழியினோட மிகப்பெரிய சிறப்பு. நீங்க இலக்கியங்கள் இருக்கு, இன்றைக்கும் நம்ம இலக்கியங்கள் தான் தமிழை வந்து வாழ வச்சுட்டு நம்ம பேசணும். பக்தி இலக்கியங்கள்ல இருந்து, பக்தி இலக்கியங்களை தொடங்கி வந்து உங்களுக்கு வந்து விடுதலை இலக்கியங்கள்ல வந்து, அப்புறம் திராவிட இலக்கியங்கள் இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ நவீன இலக்கியங்கள் வரைக்கும் நம்ம பேசணும். ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு இதுவா இருப்பாங்க, அவங்க கை பிடிச்சி அழைச்சிட்டு போறவங்களா இருப்பாங்க, அவங்களை பார்த்து நம்ம வியக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி தமிழ் உலகத்துல இப்ப நம்ம பேசினவங்க எல்லாமே. எழுத்துலகம் வரும்பொழுது ஜேகே அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம பொதுவாக சொன்னால், ஜேகே அப்படின்னா நம்ம அதுக்கு பதில் சொல்கின்றவர்களை வைத்து நம்ம 2 பிரிவாக பிரிச்சுக்கலாம். இப்போ ஜேகே அப்படின்னு ஒண்ணு, உங்களுக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி ஞாபகம் வந்தால் உங்களுடைய சிந்தனையை என்னால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நான் ஜேகே அப்படின்னு எனக்கு ஜெயகாந்தன். அப்ப என்னுடைய சிந்தனையும் என்னுடைய பின்பற்றுதலும் வாழ்க்கையோட பின்பற்றுதலும் புரிதலும் மிகப்பெரிய வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜேகே. நீங்க அவரை எல்லா வகையான தமிழும் வந்து ஜெயகாந்தனுடைய கைவசம் இருந்தது, அவருக்கு வசப்பட்டது. நான் ரொம்ப ரசித்து படித்த இலக்கிய ஆளுமைகள்ல படித்த எழுத்தாளர்கள் வந்து ஜெயகாந்தன் வந்து எல்லா விஷயங்களையும் அவரால் வந்து எல்லா மொழியிலையும், எல்லா நடைமுறை மொழியிலையும் அவரால் வந்து வெளிப்படுத்த முடிஞ்சது. தமிழ் அவருக்கு அந்த கை வந்திருந்தது. இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் தமிழ் வந்து தமிழோட பயணப்படுறவங்கள தமிழ் வந்து வாழ வச்சுட்டாங்க. இப்போ உங்க தலைப்போட சேர்ந்து நான் இன்னொரு விஷயம் சொல்றேன், தமிழங்கள் உயிருக்கு நேர். இந்த உயிர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்க, வாழ்க்கைன்னு வச்சுக்கலாம். அந்த உயிருங்கிறத வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் இந்த உயிருக்கு நேராக அமைந்த ஒரு விஷயம் அப்படின்னா, வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல மிக முக்கியமான ஒரு கட்டம் வந்து திருமணம் இல்லைங்களா? இந்த திருமணத்துல இந்த தமிழ் வந்து என்னுடைய உயிருக்கு நேராக இருந்தது. என்னோட காதல் திருமணம் நம்ம பேசணும், பாலமுருகன் ஐயா பற்றி பேசணும். அவருடைய மகளை தான் நான் வந்து காதலித்தேன். இந்த காதல் வந்து அவருக்கு தெரிய வந்த பொழுது அவர் அந்த காதலை ஒப்புக்கொண்டதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, நான் முதல்ல சொன்ன தொப்புள் கொடி டாக்டர் ராஜ்மாணிக்கனார் பேரன் என்பது அவர் இந்த காதலை ஒப்புக்கொள்வதற்கு மிகப்பெரிய தகுதியாக இருப்பார். கண்டிப்பா, நிச்சயமா. அப்போ தமிழ்ல வந்து அங்கீகாரம் கொடுத்துருது. என்னுடைய வாழ்க்கைக்கே வந்து அடித்தளமாக இருந்தது வந்து தமிழ் தான் அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல நான் அன்னைக்கு வந்து டாக்டர் ராஜ்மாணிக்கனார் பேரன் அப்படிங்கிறதே எனக்கு ஒரு தகுதியாக இருந்தது. அவர் என்னை தன்னுடைய மாப்பிள்ளையாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் டாக்டர் ராஜ்மாணிக்கனார் பேரன் என்பதே ஒரு தகுதியாக அமைந்தது. அப்படின்னா அந்த தமிழ் என்னுடைய உயிருக்கு நேர் அப்படின்றது வந்து இது இன்னொரு முக்கியமான குறிப்பு. நீங்க சொன்ன ஒரு கருத்து வந்து மொழியை அழகா பேசணும், கம்பீரமா பேசணும், ரொம்ப இதா பேசணுன்றது இல்ல, அவனுக்கு புரியும்படி பேசணும். இப்ப நீங்க சொன்ன வார்த்தை பெரியார் ஐயா பத்தி பேசும்போது அவனுக்கு புரியும்படி பேசணும், அவனோட மொழியில போய் பேசணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அது ஒரு முக்கியமான குறிப்பு. அந்த குறிப்புல இப்ப பெரியார் ஐயா இப்படி இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் என்எஸ்கே ஐயா, அவரு நகைச்சுவையில தன்னுடைய தமிழால அவர் வந்து மிகப்பெரிய கருத்துக்களை எல்லாம், மிகப்பெரிய பகுத்தறிவு கருத்துக்களை எல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி, நம்ம சொல்றோம் தமிழை பாமரன் பார்வையிலன்னு சொல்றோம்,
அப்போ என்எஸ்கே பாமரன் பார்வையில் அது ரொம்ப கீழே கொண்டு போய் எல்லாருக்குமே சேர்த்தார். அதுல அவரும் ஒரு முக்கியமான பங்கு கொண்டார். இதோட முக்கியமானது எங்க ஐயா டிஜி ஐயர் சொல்லுவார். தமிழை பத்தி சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாரு, தமிழ் எல்லாருக்கும் பொதுவானதுன்றார். தமிழை வந்து ஆத்திகர்களும் பேசுறாங்க, நாத்திகர்களும் பேசுறாங்க. தமிழ் இறைக்கு அப்பாற்பட்டது. அவர் சொல்வது சொல்றாரு, தமிழ் வேற, தமிழ் மிகப்பெரிய விஷயம். மற்றவங்களுக்கெல்லாம் தமிழ் வந்து வெறும் மொழி, இது வந்து வாழ்க்கை நெறி. தமிழ்ன்றது வாழ்க்கை நெறி. அதாவது தமிழை கொண்டு வந்து இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இது ஒவ்வொரு பார்வை, அதாவது இது ரொம்ப முக்கியம், அவனுக்கு புரியணும்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கருத்து ரொம்ப முக்கியமானது. அதுதான் தமிழ்னு சொன்னீங்க பாருங்க. அதுல எங்க டீச்சர் நீங்க சொல்லுவாரு, இப்போ தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்னா அந்த உயிர் என்னன்றதுக்கு எங்க ஐயா சொல்லுவாரு, உயிர் என்றால் மெய்ப்பொருள்னுவார். தமிழ் எங்கள் மெய்ப்பொருள், அதாவது மெய்யான பொருளை இனம் கொண்டு கொள்வதுதான் தமிழ் அப்படின்வார். சோ இதை வந்து நம்ம யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நம்ம தமிழை நல்லா பாடின ஆழ்வார்கள் வந்து தமிழ் நிறைய வளர்த்திருக்காரு. ஆண்டவரோட பாசுரம் அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. தமிழ் வந்து கேட்க கேட்க இனிமையா இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா கம்பன் கழகம் அப்படி இருக்கும் தமிழ். இப்ப நான்லாம் வந்து திரையுலகத்துல ஒரு 35 வருஷம் இருக்கேன் அப்படின்னா, ஒன்னு அப்பாவுடைய ஒரு பாக்கியம் இருக்கு, இன்னொன்னு என்னன்னா இந்த கேட்ட தமிழ் தான். கம்பன் கழகத்துல கேட்ட தமிழ் தான். ஸோ அப்பேற்பட்ட தமிழ் அது, அதாவது உயிருக்கு நேருன்றது சரியான ஒரு விஷயம்தான். ஸோ இது ஒரு நல்ல டாபிக் வந்து நீங்க கம்பீரமா பேசணுன்றது இல்லை, அவனிடம் கொண்டு போய் சேர்க்கணும். நீங்க அது ஒரு நல்ல விஷயம். நீங்க சொன்ன அந்த 2 பெருந்தகைகளை பத்தியும் ஒரு சின்ன செய்தியை நான் குறிப்பிடுறேன். ஒன்று பெரியார் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இரா கலைக்கோன்னு என்னுடைய சித்தப்பா, கல்வெட்டு ஆராய்ச்சியாளர், கண் மருத்துவர். அவருடைய திருமணத்துக்கு பெரியார் வர்றார். பெரியாரை கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த என்னுடைய சித்தி மணமகள் வந்து கியாப்ப விஸ்வநாதனுடைய உறவினர். பெரியாரை கூப்பிடுறாங்க. இங்கே மயிலையில் தான் நடக்குது. அப்போ நான் வந்து 10 வயது, 11 வயது இருக்கும். அவர் பெரியார் கூட எப்பவுமே 2 நாய்கள் வரும், நாய்க்குட்டிகள். அதனால நான் அந்த நாயோட சேர்ந்து போய் பண்ணி நானும் போய் அந்த பெரியார் உட்காந்துட்டு பேசின மேடையில் நானும் அந்த மூலையில் உட்காந்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப நல்லா நினைவு இருக்கு பெரியார் பேசுனது. அவர் சொல்றாரு, என்னை கல்யாணத்துக்கெல்லாம் கூப்பிடாதீங்கன்னு கேட்டால் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னை வந்து கூப்பிட்றாங்க. என்னை எது கூப்பிட்றீங்க? நான் வந்து இங்கே எதாவது திட்டுவேன், அப்புறம் கூப்பிட்டேன் திட்டினேன். நீங்கள் சரி ஒன்றா மட்டும் சொல்கிறேன், தம்பி நீ டாக்டரு, அந்த பொண்ணும் டாக்டரு, அம்மாடி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு நீ வந்து வீட்டில் உட்காந்து சமையல் பண்ணிக்கிட்டு அவனுக்கு சமையல் தான். அவன் என்ன படிக்கிறானோ, மேல் தொழில் படிக்கிறானா நீயும் படி. அவன் எந்த டாக்டராக போய் தொழில் பண்ணான்னு நீயும் பண்ணு. ஏ தம்பி நீ வந்து அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள அடைக்கிறாங்க அப்படின்னு பேசினேன். இப்போ இந்த மொழி என்ன செய்யுது பாருங்க. ஒரு ஆசிரியன், ஒரு பேராசான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை அந்த கல்யாணம் மற்றவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, வாழ்த்திருப்பாங்க, பல்லாண்டு வாழ்க, அவ்வளவுதான், எல்லா சொல்லும் பெற்று வாழ்ந்து அந்த இடத்துல அவர் பேசுகிறார். அவர் சொன்ன அந்த வார்த்தை கடைசி வரைக்கும் எங்க சித்தப்பா வந்து எப்படி அவர் ஓய்வு பெற வரைக்கும் மருத்துவராக இருந்தாரோ அது மாதிரி எங்க சித்தியும் ஓய்வு பெற வரைக்கும் மருத்துவராக இருந்தார். அவர் படித்த படிப்பு இன்னும் படிச்சாங்க. அவர் வாழ்த்தல எப்படி வாழணும்னு எப்படி வாழ்றாரு, அதுக்கு மேல என்ன வாழ்த்து இருக்கு, வார்த்தைக்கு போயிடலாம் அந்த வார்த்தை. அதே மாதிரி என்எஸ்கே பத்தி சொன்னீங்க. என்எஸ்கே எப்படி நாங்கள் இந்த ஆசான் பேசுவோம், பேராசிரியர் என்ன வேணா சொல்லுங்க. என்எஸ்கே ஒரு ஊருக்கு போய் நாடகம் நடத்துறாரு. அப்போ வந்து நான் தரையிலிருந்து ஒரு 3 அடிக்கு மேல வரைக்கும் தான் மேடை, மக்கள்லாம் தரையில உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மேடையில என்எஸ்கே இருக்கு. அவருடைய நகைச்சுவைக்கு தெரிஞ்சு வைப்பீங்க. அவர் வந்தவுடனே சிரிப்பு வரும். நாடகம் நடந்து 3 காட்சி 4 காட்சி போயிட்டு இருக்கு, யாருமே சிரிக்கல. என்எஸ்கே வந்துட்டு முதல் காட்சியில யாருமே சிரிக்கல. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.